வணக்கங்க, நான் தான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா பாருங்கள், இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குது. பார்த்துங்க, இந்த ரோட்டை பார்த்துங்க, குழி உண்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. பாருங்கள் ஹாஸ்பிட்டல், பாருங்கள் சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, மோகன் சுந்தர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, குழி உண்டாக்கி பாருங்கள். ரோடை பாருங்கள். இந்த ரோடையே போட்ட ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சத்தி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நம்ம கார் வாடகைக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி வந்தாச்சு. ஆக்சிஜன் வச்சுட்டு நான் போயிட்டுருக்கேங்க. இதில் போகிறக்கே 1 மணி நேரம் ஆகுது. பாருங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரோடு ஏன் இதில் வந்து கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்டு நான் ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. நான் அதான் வந்து குழந்தைய ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு மூக்கில் வச்சா குழந்தைக்கு மூக்கில் டூப் வந்து நெக்குன்னு ஏறுது. டைமிங்க்கு நாம் வந்து டிரைவரை வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டல் சத்திக்கு கொண்டு போகணுங்கிறாங்க. எப்படிங்க கொண்டு போக முடியும்? பாருங்கள் இந்த ரோட்டை பாருங்கள் எப்படிக்குன்னு பாருங்கள் எப்படி தோண்டி போட்டு பாருங்கள். ஒன்று நகராட்சி பஞ்சாயத்துங்கிறாங்க, ஒருத்தர் கேட்டால் நல்லூர் பஞ்சாயத்துங்கிறாங்க. கவர்மெண்ட்டில் நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செஞ்சு ரோடு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நான். பாருங்கள் ரோடு பாருங்கள் எப்படிக்குன்னு பாருங்கள். இதில் காரில் வந்தோம்னாவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது இதில்.